உலகின் தலைசிறந்த ஆசிரியர்களுக்கும் தமிழகத்தின் தலைசிறந்த ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். யூஜிடிஆர்பி, எஸ்ஜிடிடிஆர்பி, பிஜிடிஆர்பி இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா, இந்த வீடியோ வழியாக உங்களுக்கு ஒரு பணி நியமனம் பெறுவதற்கான வழிகாட்டுதல் இருக்கும். அதை நம்பினீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக்கை போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தற்போதைய நிலவரத்தின் அடிப்படையில் ஷார்ட் ஃபால் வேக்கன்சி இருக்கிறது. எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏக்கு ஷார்ட் ஃபால் வேக்கன்சி இருக்குது. பேக்லாக் வேக்கன்சியும் கடந்த தேர்விலிருந்து வச்சுட்டு இருக்காங்க. இப்போ கரண்ட் வேக்கன்சியும் உருவாகுது. இந்த வீடியோ பதிவு பண்ணுற நாள் பார்த்தீங்கன்னா, மே மாதம் 31 2026 ஆண்டு. அப்போது கரண்ட் வேக்கன்சி நமக்கு தெரிய வரும் இன்றைக்கி ரிட்டர்மெண்ட்டை பொறுத்து. இப்போ டிஆர்பி எக்ஸாம் பட்ஜெட் 2026-27 இது தாவேகா அரசின் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க, பட்ஜெட்டை ரிவைஸ் பண்ணுவாங்க. கடந்த காலம் யூஜிடிஆர்பி 2023 முடிஞ்சிச்சு. இப்போ நமக்கு 24, 25, 26 கிட்டத்தட்ட 3வது வருஷத்துக்கு வந்துட்டோம். எஸ்ஜிடிடிஆர்பி 2024 2 வருஷம் கடந்துட்டோம். பிஜிடிஆர்பி 2025 1. அப்போது இந்த கால இடைவெளியின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது யூஜிடிஆர்பி பிடிடிஆர்பி ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3192 பிடியை தான் போட்டாங்க. அப்போது நமக்கு 2024, 25, 25 3 வருஷத்துக்கான என்ன வேக்கன்சி இருக்கும், 3 வருஷத்துக்கான கரண்ட் வேக்கன்சி இருக்கும், கடந்த தேர்வோட பேக்லாக் வேக்கன்சி இருக்கும். இந்த 3 வருஷத்தில் அங்கங்கே எஸ்டி, எஸ்சிஏ பணியிடங்கள் குறைவாக இருக்கும், நிரப்பப்படாமல் இருக்குன்னா அந்த ஷார்ட் ஃபால் வேக்கன்சி ஏற்றணும். இதுதான் உண்மை. அப்போ யூஜிடிஆர்பி தேர்வு கன்ஃபார்மாக வரப்போகுது. எத்தனை பேர் நம்புறீங்களோ இந்த வீடியோக்கு லைக்கை போடுங்க. அந்த லைக்கை பார்த்து தான் நிறைய பேருக்கு இது உண்மை புரிய வரும். இவ்வளோ லைக்ஸ் இருக்கா, அப்போ உண்மை இருக்குன்னு நினைப்பாங்க. அடுத்து எஸ்ஜிடிடிஆர்பி 2 வருஷம் கடந்துட்டோம். 2 வருஷம் கடந்திருக்குன்னா இதுலேயும் என்ன நடந்தது, 2768 போஸ்ட்டுக்கு பிறகு என்ன இருக்கும் உங்களுக்கு, நமக்கு கரண்ட் வேக்கன்சி இருக்கும், கடந்த தேர்வில் ஏற்பட்ட பேக்லாக் வேக்கன்சி இருக்கும், ஷார்ட் ஃபால் வேக்கன்சி உருவாகிருக்கும் 2 வருஷத்தில். பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் இப்போ 2026 தான் வந்திருக்கும். இன்னும் ஒரு வருஷம் கூட முடியல. கடந்த அக்டோபர் மாதம் தேர்வு நடந்தது, இன்னும் ஒரு வருஷம் கூட முடியல. இந்த தேர்வு முடிஞ்சு ஒரு வருஷம் கூட முடியாதனால இப்போதைக்கு என்னென்னா ஒரு குறைவான பேக்லாக் வேக்கன்சி இருக்கும், ஷார்ட் ஃபால் வேக்கன்சி அரிதிலும் அரிது தான். கரண்ட் வேக்கன்சி இந்த ரிட்டையர்மெண்ட்டை பொறுத்த வரையும் தான் தெரிய வரும். மே மந்த் ரிட்டையர்மெண்ட் தெரிய வரும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ டிஆர்பி எக்ஸாம் பட்ஜெட் எப்போ சார் ஒதுக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்கள் பார்ட்டுங்க. இது எல்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இந்த பட்ஜெட் சார் எவ்வளோ பட்ஜெட் வரும், எவ்வளவு ரெக்ரூட்மெண்ட் வேகன்சி வரும்ன்றதை எதிர்பார்க்காம, திஸ் இஸ் யுவர் கோல்டன் டைம். ஜூன் 2026 டிசம்பர் 2026 வரையும் தமிழக அரசு ரிவைஸ் பட்ஜெட் போடுறதுக்கும், ஏற்கனவே நடந்த ஊழலை கண்டுபிடிச்சி அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும், இவங்களுடைய கொள்கையின் அடிப்படையில் எவ்வளோ ரெக்ரூட்மெண்ட் எடுக்கலான்றது ஒரு பக்கம் வேலை பார்த்து நிற்பாங்க. இந்த ஜூன் டு டிசம்பர் வரைக்கும் ஒரு பக்கம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வேலை நடக்கும். என்ன நடக்கும், அரசாங்கத்தில் ரிவைஸ் பட்ஜெட் எடுத்துகிட்டு வரதுக்கும் ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளோ பணியிடங்கள் ஒதுக்கலான்ற வேலை நடக்கும். இது நம்புறீங்கன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், லைக்கையும் போடுங்க. இப்போது அடுத்த பகுதி என்ன அப்படின்னா, தற்காலிக நியமனம். ஒரு பக்கம் தாவேகா அரசு எவ்வளவு பணியாளர்களை தேர்ந்தெடுக்கலாம், டிஎன்பிசியில் எவ்வளோ எடுக்கலாம், டிஆர்பியில் எவ்வளோ எடுக்கலாம், டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எவ்வளோ எடுக்கலாம், அரசு பணியாளர்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு துறை சார்ந்து எவ்வளவு ரெக்ரூட்மெண்ட்டு எடுக்கலான்ற வேலை பார்ப்பாங்க ஜூன் டு டிசம்பர். இந்த ஜூன் டு டிசம்பர் அவங்க வேலை பார்க்கும்போது சைமல்டேனியஸாக ஒன்று நடக்கும், தற்காலிக அசைன்மெண்ட் என்ன நடக்கும். தற்காலிக நியமனத்தை பார்த்து யாரும் பயப்பட தேவையில்லை, அது இயல்பான நடைமுறை. இப்போதைக்கு மாணவர்கள் நலன் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு தற்காலிக ஆசிரியர் நியமனம் பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம் வேலை போக போக அரசாங்கமும் ஒரு பக்கம் பட்ஜெட்டு போட ஆரம்பிச்சிடும். ஆஸ் வெல் அஸ் என்ன நடக்கும், இந்த ஜூன் ஜூலை மந்த்துக்குள்ளே பணி மாறுதல் கலந்தாய்வு, ஏற்கனவே இருக்கிற செகண்ட் டிகிரி டீச்சர், பிடி டீச்சர், பிஜி டீச்சர்ஸ், அப்புறம் இப்போது செலக்ட் ஆகி போயிருக்கிற எஸ்சிடி பிஜிக்கெல்லாம் பணி மாறுதல் கலந்தாய்வு, வெவ்வேறு ஊரில் போஸ்டிங் வாங்கியிருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு பணி மாறுதல் கலந்தாய்வு. அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கவர்மெண்ட்லேயே வேலை செய்வாங்க, அது ஸ்பௌஸ் என்ன பண்ணுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் சொல்லிவிட்டு பக்கத்தில் வேலை வாங்கிறதுக்காக கொடுப்பாங்க. இதெல்லாம் இருக்கும். பதிவு உயர்வு கலந்தாய்வு இதெல்லாம் நடக்கும். ஸோ தற்காலிக நியமனம் நடக்கும், பதிவு உயர்வு பணிமாத கலந்தாய்வு நடக்கும். இந்த ரெண்டுமே பேரலாக நடந்துகிட்டே இருக்கும். ஆஸ் வெல் அஸ் தமிழகத்துக்கு ஆசிரியர்கள் தேவை எவ்வளவு அப்படின்னு பார்த்துட்டு டிஆர்பி எக்ஸாம் வழியாக பட்ஜெட் ஒதுக்கீடும் 2026-27 நடக்கும். அதுக்கு பிறகு நிரந்தர ஆசிரியர் நியமனம் நடக்கும். இந்த நிரந்தர ஆசிரியர் நியமனம் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஷார்ட் ஃபால் வேக்கன்சி, பேக்லாக் வேக்கன்சி, கரண்ட் வேக்கன்சி,
இது 3மே புதிய தேர்வு வழியாக தான் நிரப்புவாங்க. யுஜி, பிஜி, எஸ்ஜிடி 3மே புதிய தேர்வு வழியா தான் நடப்பாங்க. அதனால எக்ஸாம் வராதுன்னு இல்ல. எக்ஸாம் வரும். எக்ஸாம் கம்பல்சரி வரும். இது வந்து யுவர் கோல்டன் டைம். இந்த ஜூன் 2026 1ஆம் தேதி ஜூன் 2026லேருந்து 31 டிசம்பர் 2026 வரைக்கும் கோல்டன் டைம். நீங்க படிக்கணும், பயிற்சி எடுக்கணும், திரும்ப ரிவிஷன் அடிக்கணும், படிக்கணும், பயிற்சி எடுக்கணும், ரிவிஷன் அடிக்கணும். நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்க என்ன பண்ணணும்? தேர்வுக்கு தயாரா இருக்கணும். நோட்டிஃபிகேஷன் வந்துட்ட அப்புறம் ரிவிஷன் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? மாடல் எக்ஸாம் எழுதணும். அப்போது நமக்கு வந்து இந்த ஜனவரி 2027லிருந்து மே 2027க்குள்ள உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கன்ஃபார்ம். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை இந்த வீடியோவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டிங்கன்னா ஆயுஷ் அகாடமி நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். ஜனவரி 1 2027லிருந்து 31 மே 2027 இந்த 5 மாதத்துக்குள்ளே அடுத்த வருஷம் இதே நாளுக்குள்ளே நீங்கள் ஒரு அரசு பணி நியமன ஆணை வாங்கி இருப்பீங்க. அது வந்து முக்கியமான ஒரு காலகட்டம். அதனால் இந்த 7 மாதம் நல்லா படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பணி நியமனம் நிச்சயம். ஏன்னா ஒரு பக்கம் தற்காலிக நியமனம், ஒரு பக்கம் பணி மாறுதல் பதிவு நடந்துனே இருக்கும். ஆர்எஸ்எஸ் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பட்ஜெட் ஒதுக்குவாங்க. நிரந்தர ஆசிரியர் பணியிடத்துக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறேன்னா, இதெல்லாம் நம்மளுடைய ஓல்டு ரெக்ரூட்மெண்ட்டோட பேக்லாக் வேகன்சி. இதெல்லாம் கடந்த தேர்வோட பேக்லாக் வேகன்சி. எஸ்ஜிடி, பிடி, பிஜி இதை பற்றி பதிவுகள் வேணும்னா கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். சார் எனக்கு எஸ்ஜிடி தேர்வு தொடர்பாக தகவல் வேணும், கமெண்டில் போடுங்க. பிடி டிஆர்பி தொடர்பாக தகவல் வேணும், கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். பிஜி டிஆர்பி தொடர்பாக தகவல் வேணும். உங்களுக்கு எந்த தேர்வு தொடர்பாக தகவல் வேணும் கமெண்டில் போடுங்க. பேக்லாக் வேகன்சியா, ஷார்ட் ஃபால் வேகன்சியா, இல்லை கரண்ட் வேகன்சியா, இல்லை தேர்வுகள் தொடர்பான கைடன்ஸு, கோச்சிங்கா, மெட்டீரியலா, டெஸ்ட்டா, உங்களுக்கு கோச்சிங் வேணும், மெட்டீரியல் வேணும், டெஸ்ட்டு வேணும், இல்லை கைடன்ஸ் வேணும், இல்லை ஈக்குவலன்ட் ஜிஓ, சர்டிஃபிகேட் எரர்ஸு எதுவாக இருந்தாலும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். பதில் கொடுக்க முடிஞ்சால் பதில் கொடுக்குறேன், முடியாததை நான் நம்பர் கொடுக்குறேன். அதுக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்குங்க. சிலது பெய்டு சர்வீஸாக இருக்கும், சிலது ஃப்ரீ சர்வீஸாக இருக்கும். நான் சொன்ன இந்த ஜூன் 1 2026லேருந்து டிசம்பர் 31 வரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஸ்டே ஸ்ட்ராங், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. நம்மை சுற்றி ஒரு சூறாவளி நடக்கும், ஒரு சூறாவளி, புயல் என்ன வேணாலும் நடக்கும். ஆனால் அதையெல்லாம் கண்டுக்காமல் படிச்சுனே இருங்க. லவ் யுவர் லைஃப். நீங்கள் இப்போ ப்ரெசண்ட்டில் நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதை வந்து கொஞ்சமாக மேலோங்கி போகணும். ஒரு லவ் பண்ணுறதாவே என்னது, லவ்ன்றது அதிகம் தானே ஆகணும். காதல் என்பது அதிகமாகணும், அன்பு என்பது அதிகமாகணும். அந்த அடிப்படையில் நீங்கள் படிக்கிறத நீங்கள் லவ் பண்ணியே ஆகணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதை லவ் பண்ணணும். அடுத்தடுத்து நம்ம வீட்டில் வந்து ஒரு நாய்க்குட்டியை வளர்க்கலாம், ஒரு பூனைக்குட்டியை வளர்க்கலாம், ஒரு ஃபிஷ்ஷு வளர்க்கலாம். எதுவாக இருந்தாலும் செடி கொடியில் வளர்ப்போம். ஆரம்பத்தில் அது எவ்வளோ லவ் பண்ணுறோமோ அது அப்படியே அந்த லவ் அதிகமாகணும், அந்த அன்பு அதிகமாகணும். அப்போது உங்கள் மேலே இருக்கிற செல்ஃப் லவ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் மேலே இருக்கிற செல்ஃப் லவ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை விட நீங்கள் படிக்கிற படிப்பு மேலே லவ் அதிகமாக இருக்கணும், அன்பு அதிகமாக இருக்கணும். அன்பு அதிகமாகிட்டே இருந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்காவீங்க. இது எனக்கான தேர்வு, இது எனக்கான பணியிடம், இந்த தேர்வு எனக்கானது, இந்த தேர்வு வழியாக நான் ஒரு பணி நியமன ஆணை வாங்க போகிறேன்ற லவ்வும் அந்த ஸ்ட்ராங்கும், அதாவது அந்த உறுதித்தன்மை அதிகமாகும். அந்த உறுதித்தன்மை அதிகமாகும் போது தேங்க் பண்ணுங்கள். பி தேங்க்ஃபுல் டு ஆல். உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள், உங்களை சுற்றி இருக்கிற பயிற்சியாளர்கள், உங்களை சுற்றி இருக்கிற வழிகாட்டிகள், உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்கள், உங்களை சுற்றி இருக்கிற சோஷியல் மீடியா எதுவெல்லாம் உங்களை வழிகாட்டுது, எதெல்லாம் உங்களுக்கு வந்து நன்மையை பயக்குது, எதெல்லாம் உங்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டுது, யாரெல்லாம் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவுறாங்களோ, வழிகாட்டுறாங்களோ, உங்களோட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தேங்க்ஃபுல்லாக இருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். மீண்டும் அடுத்த பதிவு வரும் வரை காத்திருங்கள். உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தேர்வுகள் நிச்சயம், எப்போவுமே சந்தேகப்படவே கூடாது. தேர்வு நிச்சயம். நீங்கள் தேர்வை சந்தேகமாக நினச்சா சந்தேகமாக போயிடும். இந்த தேர்வு வரும், இந்த தேர்வு வழியாக நான் இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டு பணி நியமன ஆணை பெறுவேன்ற நம்பிக்கை இருக்கணும். இது வந்து உங்களுடைய மனக்காட்சியில் தினமும் இருக்கணும். அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னா நடந்துட போகுது. தினமும் நீங்கள் சந்தேகத்தோடு இருந்தீங்கன்னா சந்தேகத்தோடு தான் நகருவீங்க. என்ன பண்ண முடியாது, நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டீங்க, உங்களுக்கு செல்ஃப் லவ்வும் வராது, யாருக்கு தேங்க் பண்ணணும்னு தெரியாது. அப்போது
ஸ்ட்ராங்கா இருங்க. கடினமா இருங்க. ரொம்ப ரொம்ப உறுதியா இருங்க. உறுதியா இருக்கிறதும், நீங்க படிக்கிற படிப்ப லவ் பண்றது மட்டும் தான் பணி நியமன ஆணையே பெற்றுத்தரும்.